வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இயல் 7 பார்க்க போகிறோம். ஸோ 7 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா அதில் நிறையா பொருள் பார்க்க வேண்டிய பாடல்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா வழக்கம் போல் உரைநடைக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, ஷார்ட்கட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு பொருள் நிறையா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ரெடியாக இருந்துக்காங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் பெரிய லெசன்ஸ் அப்படிங்கிறனால ஃப்ரீ ஆகிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிற்றகல் ஒளி. எழுதுனது பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வன் சொல்லக்கூடிய மாப்போ சிவஞானம். ஸோ இந்த மாப்போ சிவஞானத்தை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாப்போசின்னு கூப்பிடுவாங்க. ஷார்ட்டாக மாப்போசி. ஓகேவா, சிலம்பு செல்வர் மாப்போசின்னு சொல்லுவாங்க. 1906 இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் தான் காந்தியடிகள் சத்தியாகிரகத்தை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினது. ஓகேவா, 1906. 1906 தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிட்டு 1915 இந்தியாவில் இறங்குவார். அதனால தான் அந்த ஜனவரி 9, ஓகேவா, இந்த ஜனவரி 9 தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம். ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு 1915 ஜனவரி 9. அதனால அது அப்படி கூப்பிட்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போது 1906 ரொம்ப முக்கியமான காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேசி அப்போ தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினது. எஸ்எஸ்சி லாவோயி அந்த மாதிரி கப்பல் இருக்குல்லையா. ஸோ அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் ஜூன் 26, ஓகேவா, ஜூன் 26 1906 தான் சென்னையில் 1000 விளக்கு அப்படிங்கக்கூடிய இடத்துல சால்வன் குப்பம் அப்படிங்கிற பகுதியில் மாப்போ சிவஞானம் பிறக்கிறார். இந்த மாப்போசியோட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்கு சின்னசாமி, சிக்கு சிவகாமி, அவங்க அம்மா எடுத்துக்காங்க. ஓகேவா. அவங்க பெற்றோர் இவங்க 2 பேரும் இவங்களுக்கு இட்ட பெயர் பார்த்தீங்கன்னா ஞான பிரகாசம். ஆனால் சரபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை சிவஞானின்னு கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுவே பின்னால் சிவஞானம் அப்படின்னு மாறிச்சு. ஸோ இதோட தான் மாப்போசி சிவஞானம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேங்கிறது அவங்களோட பேராக இருக்கலாம். ஓகேவா. போ அப்படிங்கிறது பொன்னுசாமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட அப்பா பேர் போ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவகாமி, அவங்க அம்மா பேர் சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ போசி அப்படின்னா பொன்னுசாமி, சிவகாமி. அடுத்தது சிவஞானம் ஞான பிரகாசம் அப்படிங்கிறது அவங்க இட்ட பெயர். அதில் கொஞ்சம் லைட்டாக மாற்றி சிவஞானம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஸோ இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்காது. அடுத்தது இந்த மாப்போசியோட கேள்வி ஞானம் இருக்கு இல்லையா. ஸோ என்னென்ன நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேள்வி ஞானத்தை பெருக்குனதுக்கு பெருமை யாருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் அப்படிங்கிறவங்க தான் முக்கியமான பங்கு இருக்குன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. திருப்பாதிரி புலியூர் ஞானியாரடிகள் யாருடைய கேள்வி ஞானத்தை பெருக்குனதுக்கு மாப்போசியோட கேள்வி ஞானம். அடுத்தது 1937 காந்தி இருவின் ஒப்பந்தம் நடக்குது. அதுக்கப்புறம் 30/9/1932, ஓகே, அதில் தமிழா துள்ளி எழு அப்படிங்கிற தலைப்பில் துண்டறிக்கை கடற்கரையில் இருந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. அதில் பாண்டிய நாடு நம்ம மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்களே. ஸோ அதில் எப்படி எப்படிலாம் நாடு இருந்துச்சு, சுதந்திரமாக இருந்துச்சுன்னு அதில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக இவருக்கு 3 மாத காலம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 30/9/1932. அடுத்தது 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் சென்னை மாநகரில் விடுதலை விழாவை கொண்டாடிட்டு மறுநாள் எங்கே போகிறாங்க அப்படின்னா வடக்கெல்லை அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. வடக்கெல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட தமிழகத்தோட வடக்கில் இருக்கு இல்லையா. ஸோ வடவேங்கடம் சொல்லக்கூடிய திருப்பதி, அந்த இடம் தான் வடக்கு எல்லை. அப்போ இந்த மொழிவாரி மாநிலங்கள் சண்டை நடந்துருச்சுலாம். இங்கிட்டு கேரளா வேணும், அங்கிட்டு ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிச்சு இல்லையா. ஸோ அந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு போராட்டம் செஞ்சவர் தான் இந்த மாப்போசி. ஸோ அப்போது 1947 15ஆம் தேதி சுதந்திரம் வாங்கி முடிச்சுட்டு சென்னையில் அந்த விழாலாம் கொண்டாடிட்டு மறுநாள் அங்கே வடக்கலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வடக்கல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழாசான் மங்களக்கிழார். ஸோ நான் வச்சுக்கோங்களா, தமிழாசான் மங்களம் கிழார் எங்கன்னா வடக்கல்லை தமிழ் மக்களை ஒன்று கூடி அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர். ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததில் யாரெல்லாம் கைது பண்ணாங்க அப்படிங்கிற அதில் போட்டுப்பாங்க. அடுத்து திருவாலங்காடு கோவிந்தராசன், பழனி இவங்க எல்லாமே சிறையிலே இறந்துருக்காங்க அப்படிங்கிறதும் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது சர்தார் K.M. பணிக்கர், நம்ம பாலிட்டியில் படிப்போம் பணிக்கர் குழு, ஓகேவா, அடுத்து JVP குழு. ஸோ இந்த மாதிரி நிறைய குழுக்கள் பார்ப்போம் இதுக்கு மொழிவாரி மாநிலத்துக்காக. ஸோ அதன்படி K.M. மணிக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு குழு சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்துருச்சு. ஸோ ஞாபகம் சித்தூர் மாவட்டம் எதுக்காக ஆந்திரா யார் கொடுத்தது, எந்த ஆணையம் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா K.M. பணிக்கர் குழு. ஓகே. அடுத்தது மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். அதாவது மாலவன் அப்படின்னா திருமால் அர்த்தம். திருமால்னா இப்போ பெருமாள் இருக்கா இல்லையா, திருப்பதி. ஸோ அது போயிடுச்சு, அது போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வேலவன் குன்றாவது வேண்டும். வேலவன்னா முருகன் அர்த்தம். முருகன் எங்கே இருக்காரு, திருத்தணியில் இருக்காரு. ஸோ எங்களுக்கு திருத்தணியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போராடி அதுக்கப்புறம்
அவங்களுக்கு வந்து படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் வந்து மீட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் வந்து தமிழில் உண்டு என்றால் அது வந்து சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என உறுதியாக கூறுறேன். ஏன் அப்படின்னா, அது மூவேந்தர்களுக்கும் வரும். புகார் போவோம், மதுரை போவோம், வஞ்சி போவோம். ஸோ அந்த மாதிரி சேரர்கள் போவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 இடத்தையும் வந்து மூவேந்தர்கள் அப்போ தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்க. அந்த மூவேந்தர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக பார்க்கப்பட்டது சிலப்பதிகாரம். ஸோ அதனால் அந்த சிலப்பதிகார இலக்கியத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சிலப்பதிகார மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினது சிலம்பு செல்வர் மாபோசி. அதனால தான் அவருக்கு பேரே சிலம்பு செல்வன் வந்துச்சு. ஓகேவா? ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு இலக்கியத்தை எடுக்கிறாங்க. அந்த இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம். ஏன் அந்த இலக்கியத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த இலக்கியம் வந்து மூவேந்தர்கள் பற்றி, அதாவது 3 இடங்கள் இருக்கு இல்லையா, 3 நாடுகள், அந்த 3 நாடுகளுக்கும் அந்த இலக்கியம் வந்து பயணமாகும். ஸோ அதனால் அந்த அந்த ஒரு விஷயத்த சொல்லி மக்களை ஒன்றிணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய மாநாடுகளை வந்து நடத்துனாங்க. அதான் சிலப்பதிகார மாநாடுகள். அதனால் அவருக்கு பேர் சிலம்பு செல்வர் அப்படின்னு பட்டமும் கொடுக்கப்பட்டது. அடுத்தது வாஞ்சி ஆணையம். ஓகேவா? நீதிபதி வாஞ்சின்னா இது வந்து ஒரு நபர் ஆணையம், ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த ஆணையத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆந்திரத்தோட தலைநகர் சென்னை இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைக்கதாக அந்த கருத்துக்கள் வந்து நிறைவேற்றுச்சு. ஒரு அரசர் போல கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கு. யார் ஆணையம் ஞாபகம் வச்சுங்க, நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். அதுக்கப்புறம் இங்கே மீட்டிங் போட்டு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு சொல்லிட்டு மாப்போ சிவஞானம் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அடுத்தது 1946 அக்டோபர் 25 நாகர்கோயில் நகரில் ஒரு பகுதியான வடிவீஸ்வரம், ஓகேவா, அந்த இடத்துல வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் பேசுகிறாங்க. அதுதான் மாப்போ சிவஞானத்தோட தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றின முதல் பேச்சு. தெற்கெல்லைனா கன்னியாகுமரி, ஓகேவா? ஸோ அந்த இடத்த பற்றின முதல் பேச்சு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கன்னா நாகர்கோயிலில் வடிவீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல. ஏன் இப்போ அங்கே பிரச்சனை, தெற்கெல்லையில் என்ன பிரச்சனைனா, அந்த கேரளா பகுதியில் இருக்கு இல்லையா, அதாவது கன்னியாகுமரி பகுதியில். ஸோ கன்னியாகுமரியை கேரளாவோட எடுத்துக்கணும், அந்த திருவிதாங்கூர் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, அங்கே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வந்து நடந்துச்சு. ஓகேவா? ஆல்ரெடி மேலே வடக்கு எல்லை போயிடுச்சு, கீழே தெற்கலையாச்சும் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெற்கலைக்கான போராட்டங்கள் முன்னெடுக்க நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது தெற்கலை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூட்டில் பலியானவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழரசு கழக தோழர்களான தேவசகாயம், செல்லையா அப்படிங்கிற 2 பேர் இறந்துருக்காங்க. ஸோ மேபி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணாச்சும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது நேசமணி அப்படிங்கிறது தான் திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்குடையவர். ஸோ அந்த தமிழ்நாட்டோட தெற்கலையை பாதுகாத்தது இந்த நேசமணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். நம்ம கூட இப்போ நேசமணின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஸோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் டெம்ப்ளேட் வைரல் ஆனிச்சு இல்லையா? ஸோ அதுக்கும் இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேசமணி அப்படிங்கிறது அந்த தெற்கு எல்லைக்கான போராட்டத்தில் மிக பெரும் பங்கு வகித்தவர். கான்ட்ராக்டர் நேசமணி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ நேசமணி அப்படிங்கிறவங்க, ஓகேவா? ஸோ அங்கே தான் கொடுத்துருக்காங்க, மார்ஷல் ஏ நேசமணி அவரோட நேம் வந்து. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர், நாகர்கோவிலில் நகர்மன்ற தலைவராக வந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து குமரி மாவட்ட போராட்டத்தை ஆல்ரெடி இங்கே பார்த்து தான், குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதுனால இவருக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா மார்ஷல் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து மார்ஷல் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? இவர் வந்து 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. ஞாபகம், நவம்பர் 1, 1956. ஸோ அப்படி இணைக்கப்பட்டதுக்கான முக்கிய காரணம் வந்து இந்த நேசமணி. ஸோ அதனால் அவருக்கு வந்து நாகர்கோவிலில் சிலையோடு மணிமண்டபமும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஃபசல் அலி ஆணையம் சொல்லிட்டு ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அது 1955 அக்டோபர் 10 அதை பரிந்துரைச்ச ஒரு அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டத்தை கேரளத்தோடும், திருவிதாங்கூர், கொச்சி ராஜ்யத்திலிருந்து கல்குளம், விலாவங்கோடு, தோவாலை, அகத்தீஸ்வரம், செங்கோட்டை இந்த பகுதிகளெல்லாம் தமிழ்நாட்டோடும் இணைய வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டுருச்சு. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணையங்கள் எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் பெருசாக இம்பார்ட்டன்ட் விஷயம் கிடையாது. புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கெல்லை வேங்கடமலையாகவும் தெற்கெல்லை குமரி முனையாகவும் கூறப்படுவதனை ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூற்றிலையும் சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தோட வடக்கெல்லை வடவேங்கடமாகவும் தெற்கெல்லை வந்து உங்களுக்கு குமரி முனையாகவும் இருந்திருக்கு. இதில் வந்து குமரின்னு சொல்லுவாங்க. குமரி அப்படின்னா குமரி, அதாவது கன்னியாகுமரி. இது குமரி கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும். அது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல மடகாஸ்கர் இருக்கும். ஸோ இதோட கவராகி வர மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கண்டம் இருக்கும். ஸோ இதை ஏன் குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குமரன் அப்படிங்கிறது முருகன். ஸோ அந்த முருகன் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த இடம், அதில் வந்து முருகனுடைய மனைவியும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தனால குமரனுடைய மனைவி வந்து குமரி,
ஸோ அதனால் இதை குமரி கண்டம்னு அழைக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து குமரன் அப்படிங்கிறது ஒரு ஆண்மகன் அந்த இதை ஆட்சி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆளக்கூடிய அந்த நிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மகளிராக பாவிச்சு அந்த கண்டம் வந்து குமரின் அப்படின்னு மாறி அது குமரி கண்டம் அப்படின்னு அழைக்கப்படுறதாக குறிப்பிட்டிருக்கு. ஓகேவா? பட் வந்து அது நமக்கு எதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. இது வந்து ஆய்வாளரோட கருத்தை வச்சுருக்காங்க. பட் வந்து நமக்கு இலக்கியத்தின்படி ஓகேவா, நமக்கு கிடைச்ச இலக்கியத்தின்படி 2 கடல் கோள்கள், அதாவது 2 சுனாமிகள் வந்திருக்கு, அந்த ஒரு கண்டமே மூழ்கி போயிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் நமக்கு ஆதாரபூர்வமாகவே இருக்குது. ஸோ அதனால் அடுத்து இருக்க தமிழகமும் இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இப்போ ரீசெண்டாக டெக்ஸாஸில் செம்ம பனி பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டுருக்கு. மேபி இந்த வருஷம் நமக்கு செம்மையாக வெயில் அடிக்கலாம், ரொம்ப கொடுமையாக கூட வெயில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியன்னா. ஓகேவா? ஸோ இந்த வியன்னாவில் ஒரு பேப்பரஸ் தாள், அந்த தாளில் எழுதப்பட்ட ஒரு சோடி கிடச்சிருக்கு. அந்த சோடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் வாழ்ந்த அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் இருந்த கிரேக்க வணிகருக்கும் இடையே ஒரு வணிக ஒப்பந்தம் இருக்குது. இது கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்படுத்த கொள்ளப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ ஆஸ்திரியா நாட்டு தலைநகர் வியன்னா, அங்கே சேர நாட்டு துறைமுகத்தோட முசிறி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு. எனது போராட்டம் அப்படிங்கிறது இந்த மாப்போசியோட தன் வரலாற்று நூல், ஓகே, சுயசரிதை மாதிரி இருக்கும். அந்த நூலில் இருந்து இந்த ஒரு கட்டுரை வந்து நமக்கு உரைநடை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சிலம்பு செல்வன் போட்டப்படுவாங்க. ஏன் சிலம்பு செல்வன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினால இவருக்கு வந்து சிலம்பு செல்வன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1906 1995. விடுதலை போராட்ட வீரர். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. அடுத்தது 1972 78 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் இவர் தான். தமிழரசு கழகம். அடுத்தது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படிங்கக்கூடிய நூலுக்காக 1966 சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. ஸோ இவருக்கு வந்து சிலை வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு வந்து சிலை அமைச்சிருக்காங்க. நேசமணிக்கு வந்து கன்னியாகுமரி ஓகேவா, சாரி நாகர்கோவில். ஓகேவா, நாகர்கோவிலில் நேசமணிக்கு இருக்குது. நான் ஞாபகம் நாகர்கோவில் நேசமணிக்கு இருக்குது. சிலம்பு செல்வருக்கு வந்து திருத்தணியிலும் சென்னை தியாகராயனும் இருக்குது. ஏன்னா திருத்தணியை இவங்க தான் மீட்டு கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதனால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏற்புதிதா. இது ஒரு கவிதை தான். ஸோ நார்மலான பேச்சு வழக்கில் தான் கவிதை இருக்கு, இருந்தாலும் ரீட் பண்ணிட்டு போயிடறாங்க. முதல் மலை விழுந்ததும் மேல் மண் பதமாகிவிட்டது, வெள்ளி முளைத்திடுது விரைந்து போ நண்பா, காளைகளை ஓட்டி கடிகிச்சல். ஸோ முதல் மலை விழுந்தோன்னா மண் வந்து பார்த்திங்கன்னா இதமாயிரும், அதாவது ஏர் ஓட்டுறதுக்கு கரெக்டாயிரும். ஸோ வெள்ளி முளைத்திடுது அப்படின்னா விடிய காலில் விடிவெளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் வருது, அதுக்குள்ளே வெள்ளி முளைத்திடுது, விரைந்து போகணும்னா சீக்கிரம் போ, காளைகளை ஓட்டி கடுகிச்சல். கடுகினா மிக விரைவாக அர்த்தம். கடுகிச்சல்னா விரைவாக போ அப்படின்னு அர்த்தம். பொன்னேர் தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை கீறுவோம், ஏர் புதிதன்று ஏறும் நுகத்தடி கண்டது காடு புதிதன்று கரையும் பிடித்துத்தான் கை புதிதா கார் புதிதா இல்லை, நாள்தான் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது உரம் புதிது. இந்த பொன் ஏர் தொழுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை திங்கள் இருக்கு இல்லையா, சித்திரை மாதத்தில் வருஷப்பிறப்புக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த வருஷப்பிறப்பு நாளில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு டைம் காலகட்டம் 20-25 வருஷம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த கிராமத்தில் இருக்காங்களே அவங்க எல்லாரும் அந்த ஏர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏர் எடுத்துகிட்டு வந்து ஒரு எப்படி சொல்ல தரிசான நிலம் இல்லையா, அந்த தரிசான நிலம் ஒன்று இருக்கும். அந்த நிலத்தை புல்லு பூண்டெல்லாம் முளைச்சி கிடக்கும். ஸோ அந்த நிலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமி கும்பிட்டு வரிசையாக அந்த ஏர் மாடுகளில் எல்லாரும் மாடு வச்சுருப்பாங்க, ஏர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரிசையாக அந்த ஏரை வந்து ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பின்ன ஒருத்தரையும் அப்படியே ரவுண்டாக போயிட்டு இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஏரில் நின்றுட்டு அந்த கீழே கட்ட மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஏறி நின்றுட்டு மாடை ஓட்டிகிட்டு போகிறது செமையாக இருக்கும். ஸோ அப்போது இதெல்லாம் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏறு முடிச்சுனா கையில் ஒரு கூடையில் வந்து ஏதாச்சும் அரிசி அல்லது வேறு ஏதாச்சும் நெல் வகைகள் தானிய வகைகள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை அப்படியே வீசிகிட்டே வருவாங்க. ஸோ அது வந்து வளர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்கவுங்க வயலில் போயிட்டு அந்தந்த விவசாயத்துக்கான விஷயங்கள் வந்து நடத்துவாங்க. ஸோ இது அப்போ இருந்துச்சு. இப்போது எந்த கிராமத்தில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ மாட்டை தூண்டி இது அடுத்தது பார்த்திங்கன்னா நுகத்தடி. ஸோ நுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல்லு இலக்கியத்தில் பார்த்துருப்போம், திருமலை முருகன் பல்லு. ஓகேவா, ஸோ அந்த பல்லில் இந்த என்னென்ன விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்டில் நுகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்தது மாட்டை தூண்டி கொழுவை அமுத்து
மண் புரளும் மலைப்பொழியும் நிலம் சிலிர்க்கும் பிறகு நாற்று நிமிரும் எல்லை தெய்வம் எல்லாம் காக்கும் கவலை இல்லை கிழக்கு வெளுக்குது பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேளையில் நாட்டுவோம் கொழுவை. ஸோ அந்த பொன்னேறு பூட்டுதல் அப்படிங்கிறது சித்திரை திங்களில் இருக்கக்கூடிய ஒரு விழா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஓகேவா, சித்திரை திங்கள் நடக்கிறது தான் பொன்னேறு பூட்டுதல் அப்படின்னு ஒரு வழிபடுறதுக்கான விஷயமா இருந்துச்சு. இந்த ஏர் புதிதா அப்படிங்கிற அந்த கவிதை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்ப ரா படைப்புகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கூப்ப ராஜகோபாலன். இவர் வந்து 1902 கும்பகோணத்தில் பிறந்திருக்காரு. அடுத்தது தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் அப்படிங்கிற இதழ்களையும் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. ஓகே, தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த கம்பைல் பண்ணி ஒரு PDF கொடுப்பேன் இல்லையா. ஸோ என்னென்ன நூல்கள் என்னென்ன, ஆசிரியர்கள் என்னென்ன, அப்புறம் வந்து மேற்கோள்கள் என்னென்ன, எந்தெந்த நூலில் வந்துச்சு, ஸோ அப்படி கொடுப்பேன் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஷார்ட்கட் வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கும், மறக்காது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லலாம். இப்போதைக்கு லெசன்ஸ் மட்டும் கவனிச்சுக்கோங்க. இவரது படைப்புகள் இருக்குல்லையா, அது வந்து அகலிகை, ஆத்ம சிந்தனை அப்படிங்கிற 2 நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மெய்கீர்த்தி, 2ஆம் ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி. இந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மன்னனை புகழ்ந்து முன்னாடி குறிப்பிட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் மெய்கீர்த்தி. இது வந்து சோழர் காலத்தில் தான் இது வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு பெயர் பெறுது. அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு, பட் அதுக்கு வந்து மெய்கீர்த்தின் பேர் வந்தது சோழர் காலத்தில் தான். ஸோ அதோட ஒரு பாடல் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்திரன் முதற் திசபாலர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடியென நின்று மனுவானை தனி நடாத்தியபடி ஏமாச்சுக்கலாம். இந்திரன் முதல் திசபாலர் என்மரும், இந்திரன்னா இந்திரன் தேவர் இருக்காங்களே, ஸோ இந்திரன் முதற் அவங்க முதல் திசபாலர் என்மரும், திசை எத்தனை இருக்கு, 8 திசை இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 8 திசைக்கு ஒரு காவல் தெய்வம் இருக்கும். ஸோ அதனால திசபாலர் என்மரும் அந்த 8 பேரும் ஒரு வடிவாகி வந்தபடி, அதாவது இந்த இந்திரன் ப்ளஸ் வந்து இந்த 8 திசைபாலர்கள் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வடிவாக எடுத்து இங்கே வந்தபடி நின்று மனுவானை தனி நடாத்தியபடி, அதாவது அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அரசாட்சி பண்ண எப்படி இருக்குமோ அதன்படி அரசாட்சி பண்ணுறாங்க. அடுத்தது யானையே பிணிப்புண்பன. பிணி அப்படின்னா பிணிப்பு அப்படிங்கிறது கட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பிணிப்பு அப்படின்னா கட்டி போடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யானை தான் கட்டி போட்டுருப்பாங்க, மக்களை கட்டி போடல. ஓகேவா, யானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே அரற்றுவன. அரற்றுவன் இருக்கு, அரற்றுவன் அப்படின்னா சத்தம் போடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் சத்தம் போட்டு அரற்றுவானோ எப்படி சொல்றது, கதறி அழுகுறதுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் அரற்றுவது அப்படின்னு. ஸோ வடிமணி சிலம்பே அரற்றுவன் அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய அந்த சிலம்பு தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும், அரற்றும். ஓகே, அரற்றும்னா காப்பாற்றுங்க அப்படி கத்துவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அரற்றுவன. செல் ஓடையே கலக்குண்பன. செல் ஓடை, ஓடைனா அதாவது தண்ணி போகிற இடம் வந்து ஓடை. செல் ஓடைனா அந்த ஓடையில் தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி போகும்போது அது கலங்கி போக முடியாது, தண்ணி வந்து பியூராக போகுது, அந்த சேறு மண்ணெல்லாம் படிச்சு கலங்கி போக முடியாது. ஸோ அதுதான். ஸோ செல் ஓடையே கலக்குண்பன. கலங்குறது இங்கே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடக்கூடிய அந்த ஓடை தான். ஓகேவா, நீர் ஓடக்கூடிய ஓடை. இதே மாதிரி நம்ம பழைய என்ன சொல்கிறது அப்படின்னா பழைய புக்கு சமைச்சர் புக் இருக்கு இல்லையா, சமைச்சிருக்கு முன்னாடி அதில் சமைச்சிருக்கு கரெக்டாக ஞாபகம் தெரியல. ஸோ அந்த புக்கில் இதே மாதிரி பல்லு இலக்கியத்தில் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை நாங்கள் வரும்போது சொல்கிறேன், இதை ஞாபகம். ஓகே, செல்லோடையே கலக்குண்பன. இங்கே கலங்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடக்கூடிய ஓடை தான். ஓகே, நீர் ஓடக்கூடிய ஓடை. அடுத்தது வருபுணலே சிறைப்படுவன. புனல் அப்படிங்கிறது நீர், வருபுணல் அப்படின்னா நீர் வந்துட்டு இருக்கு இல்லையா, அது. சிறைப்படுவன அப்படின்னா அந்த ஏரி குளங்கள்லாம் வெட்டுவாங்க இல்லையா, வெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ நீர் மேலாண்மை திட்டம் சோழர் காலத்தில் அதிகமாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து வருபுணலே சிறைப்படுவன. இங்கே யார் சிறைப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓடி வரக்கூடிய நீர் தான் சிறைப்பட்டிருக்கும். மாவே வடுபடுவன. மாவே வடுபடுவனா வடுனா துன்பம் அர்த்தம். இங்கே வடு தான். ஓகே, அந்த மாங்காயில் இது பண்ணுவாங்க இல்லையா, வடு செஞ்சு போடுறோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஊருக்கு மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ அது மட்டும்தான் இங்கே வடுபடுது. வடுபடுதுன்னா துன்பம் அர்த்தம். ஓகேவா, மாங்காய்கள் மட்டும்தான் இங்கே வடுபடுது. மாமலரே கடியாவன, அதாவது மலர்கள் மட்டும்தான் அங்கே வந்து பறிக்கப்படுது, மக்கள் யாரும் துன்பப்படல அப்படிமா சொல்கிறாங்க. ஓகே, மாமலரே கடியாவன. காவுகளே கொடிய வாயின. கா அப்படின்னா ஆல்ரெடியும் பார்த்துருப்போம், சோலை அல்லது காடுகள் ரெண்டுமே மீனிங் வரும். கா அப்படிங்கிறது காடுன்னு வச்சுக்கோங்க. காவுகளே கொடிய வாயின. இங்கே வந்து கொடிய வாயின அப்படின்னா ரொம்ப கொடூரமானது, கொடுமையானது அப்படி இல்லை, கொடி உடையது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொடிய வாயின அப்படின்னா காடுகள் மட்டும்தான் இங்கே கொடி உடையதாக இருக்குது, மக்கள் யாரும் கொடுமையாக உள்ளவங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கற்பனை இருக்கும். ஓகே, காவுகளே கொடிய வாயின. கல்லுண்பன வண்டுகளை. ஸோ கல் அப்படிங்கிறது வந்து இங்கே தேனை குறிப்பிடுவாங்க, அது வந்து வண்டுகள் வந்து அந்த தேனை வந்து குறிக்கும். ஸோ அதை வந்து இங்கே வந்து கல் அப்படின்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த நாட்டில் மக்கள் வந்து யாரும் கல் உண்பது கிடையாது, வண்டுகள் மட்டும்தான் போய் கல் உண்ணுது. ஓகே, அடுத்தது பொய் உடையன வரைவையே. வரைவேயே. ஸோ வரை என்னன்னு பார்த்துருப்போம் நம்ம வந்து மலைப்பெயர் ஓர் இடப்பெயர் ஆய்வுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, மலைகள் ஓர் இடப்பெயர் ஆய்வு.
ஸோ அப்போ வரை அப்படிங்கிறது என்னது? மலைன்னு அர்த்தம். வேய் அப்படிங்கிறது மூங்கில்னு அர்த்தம். ஓகேவா? வரை வேய்னா மூங்கில், அந்த மலையில் இருக்கக்கூடிய மூங்கில். பொய் உடையனா பொய்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், வெறுமைன்னு அர்த்தம். ஸோ இந்த மூங்கிலில் பார்த்தீங்கன்னா உள்ள ஹோல் இருக்கும், அது ஹாலோ ஷேப்பாக தான் இருக்கும்ல. பழங்குடி மக்கள்லாம் அதில் வந்து வெட்டி தண்ணி குடிப்பாங்க. ஸோ அப்படி வெறுமை உடையது எதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் இருக்கக்கூடிய மூங்கில்கள் தான் அப்படின்னாங்க. ஓகேவா? பொய்யுடையன வரை வேயே, போர் மலைவன எழு கலனியே. கலனினா வயல்னு அர்த்தம். போர்னா நம்ம வந்து சண்டை போடுற போர் கிடையாது, வைக்க போர்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? அதாவது யானை கட்டி போரடித்த காலம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த யானையை வந்து அந்த நெல் பதர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நெல் பதர் வந்து கீழே போட்டு லைட்டாக அது மேலே நடக்க விட்டு அதுக்கப்புறம் அதை அடிச்சு போடுவாங்க. அதுதான் போர் அடிக்கிறதுன்னு பேர். ஓகேவா? நம்ம போர் அடிக்கிறது கிடையாது, அது போர் அடிக்கிறது. ஓகேவா? ஸோ போர் மலை வன எழுக கலனியே. ஸோ அந்த மாதிரி வயல்களில் இருக்கக்கூடிய அந்த நெற்கதிர்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் போர் மாதிரி பெருசாக மலை மாதிரி போர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த போர் வந்து மலை மாதிரி இருக்கும், பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மையுடையன நெடு வரையே. வரையினா ஆல்ரெடி பார்த்துட்டோம், நம்ம வந்து மலைன்னு அர்த்தம். நெடுனா பெரிய அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னொரு பார்த்தோம் நெடுவரை குறிஞ்சி கிழவை அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்றுப்படையில் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நெடுவரை அப்படின்னா மிகப்பெரிய மலைன்னு அர்த்தம். மையுடையன, மைனா கருப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். மை. ஓகேவா? ஸோ கருப்பான இருள் அடைந்தது. இருள் அடைஞ்சு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய மலையில தான் இருள் இருக்குது, மக்கள் மனசில் இல்லை, மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது மருள் உடையன இளமான்களே. ஸோ இங்கே வந்து மருள்னா பயம்னு அர்த்தம். ஓகேவா? இளமான்கள் அந்த ஒரு மருச்சியோட பார்க்க முடியாது, பயம். யாராச்சும் புலி வந்துருமா, சிங்கம் வந்துருமா பார்த்துட்டே இருக்க முடியாது. ஸோ அதுதான் மருட்சிங்கிறது. ஸோ இளமான்கள்கிட்ட மட்டும்தான் இங்கே வந்து மருள் அந்த இருக்கும், மருட்சி இருக்கும். ஓகேவா? மக்கள்கிட்ட கிடையாது. அடுத்தது கயற்குளம் பிறந்தொழுகும். கயல்னா என்னன்னு பார்த்துருப்போம், மீன் பார்த்துருப்போம். நம்ம வந்து கயல்விழின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ மீன் போன்ற கண்கள் அப்படின்னு பேர் வைப்போம். ஸோ அதுக்கு தான் கயல் அப்படின்னா மீன் அர்த்தம். கயற்குளமே பிறந்தொழுகும். அந்த மீன்கள் மட்டும்தான் அங்கங்கே கண்ணாமன்னு போயிட்டு இருக்கும், மக்கள் அப்படி இருப்பது கிடையாது. ஓகேவா? பிறந்துனா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது. ஓகேவா? ஸோ ஒரே நேரத்தில், அதாவது ஒரு கொள்கையிலிருந்து மாற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகே. கயற்குளமே பிறந்தொழுகும் கைத்தாயாரே கடிந்துருப்பர். கைத்தாயார் அப்படின்னா செவிலித்தாய்னு அர்த்தம். ஓகே. அதாவது அவங்க அந்த தாயோட, அதாவது இப்போ ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு பெண் இருக்காங்க, இந்த பெண்ணை பெற்றெடுத்த ஒரு அம்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து உண்மையான அம்மா. இவங்களுக்கு மாமியாராக இருக்காங்களோ அல்லது அம்மாவாக இருப்பாங்களோ அல்லது தனியாக இந்த பெண்ணை மட்டும் கவனிக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் செவிலித்தாய். இந்த 3 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க செவிலித்தாயாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த செவிலித்தாய் மட்டும்தான் கடிந்துருப்பானா, கடினா கோமா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிரட்டுறது மாதிரி. ஓகே. கைத்தாயாரை கடிந்துருப்பார். இயற்புலவரே பொருள் வைப்பார். புலவர் இயற்றக்கூடிய அந்த பாடல்கள் மட்டும்தான் பொருட்கள் மறைத்து வைக்கப்படும். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான், பொருள் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க. மக்கள் வந்து யாரும் அப்படி மறைச்சு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்புலவரே பொருள் வைப்பார், இசைப்பாணரே கூடஞ்செய்வார். அந்த பாணர்கள் இருக்காங்களே அவங்க மட்டும்தான் அந்த தெருக்கல்ல அவங்களுக்கு இடத்துல வந்து ஆடி பாடி மகிழ்வாங்க, மற்ற யாரும் தேவையில்லாம எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு. இசைப்பாணரே கூடஞ்செய்வார் என்று கூறி, இதெல்லாம் கூறி இவன் காக்கும் திருநாட்டுனா இந்த ராஜராஜன் 2ஆம் ராஜராஜன் சொல்றாங்களே, இவன் காக்கும் திருநாடு, இதுதான் திருநாடு. இயல் இதுவன. இப்ப நம்ம பார்த்தது இவனுடைய நாட்டை காக்கக்கூடிய இயல்பு இதுதான், அவன் நாடு இப்படிதான் இருக்கும். ஓகே. என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவன நின்று காவல் நெறிபூண்டு நெறியல்லது நினையாது. இந்த நாட்டை காவல் காக்குறான், நெறிபூண்டு நெறி அல்லது நினையாது. அதாவது தவறான விஷயங்கள், ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நினைக்காம நீதிப்படி நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி நடக்கிறாங்க. நெறி பூண்டு நெறியல்லது நினையாது. தந்தையில்லோர் தந்தையாகி, தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தையாகி, தாயர் இல்லோர் தாயாராகியும், தாய் இல்லாதவங்களுக்கு தாயாகவும் வந்து, மைந்தர் இல்லாதோருக்கு மைந்தராகியும், அது மகன்கள் இல்லாத அல்லது குழந்தைகள். ஓகே. ஸோ குழந்தைகள் இல்லாதவருக்கு குழந்தைகளாயும், மண்ணுயிர் கட்குயிராயும், மண்ணுயிர்களுக்கு உயிராயும். ஓகே. ஸோ அந்த மண்ணில் இருக்க எல்லா உயிருக்கும் உயிராகவும் இருந்து, விழிபெற்ற பயன் என்னவும் மெய்பெற்ற அருள் என்னவும் மொழிபெற்ற பொருள் என்னவும் முகம் பெற்ற பணுவல் என்னவும் எத்துறைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்செய். ஸோ உடம்பு பெற்றக்கூடிய அருள். ஓகே. அருள் அப்படிங்கிறது அந்த உடம்பு பெறக்கூடியது. அதே மாதிரி பொருள் பெறக்கூடியது. மொழி அப்படிங்கிறது பொருள் இருக்கணும். பணுவல் அப்படின்னா அந்த முகம் இருக்கணும். முகம்னா நம்ம அந்த முகவரை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருந்து இறைவனாகவும் இருந்து இவன் வந்து ஆட்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட மீனிங். ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், மறுபடியும் கவனிச்சுக்கோ. இந்திரன் முதற் திசபாலர் என்மரும் உருவடிவாகி வந்தபடியென நின்று மனுவானை தனி நடாத்திய படி யானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே அரற்றுவன செல்லோடையே கலக்குண்பன வருபுணலே சிறைப்படுவன மாவே வடுபடுவன மாமலரே கடியவாயின காவுகளே கொடியவாயின கல்லுண்பன வண்டுகளே பொய்யுடையன வரைவையே போர் மலைவன எழு கலனியே மையுடையன நெடுவரையே
மருளுடையன இளமான்களே கயற்குலமே பிறந்தொழுகும் கைத்தாயாரே கடிந்தொருப்பர் இயற்புலவரை பொருள் வைப்பார் இசைப்பாணரை கூடஞ்செய்வார் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டின் இயல் இதுவென நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது தந்தையில்லோர் தந்தையாகி தாயரில்லோர் தாயாராகியும் மைந்தரெல்லோரும் மைந்தராகியும் மண்ணுயிர் உயிர் ஆயும் வெளிப்பெற்ற பயனென்னவும் மெய்ப்பெற்ற அருளென்னவும் மொழிபெற்ற பொருளென்னவும் முகம்பெற்ற பணுவலென்னவும் எத்துரைக்கும் இறைவன் என்னவும் யாஞ்சை. சமையல் எழுதியிருக்காங்களா? இரண்டாம் ராஜராஜனுக்கு வழங்கக்கூடிய பெயர்களை பார்த்தீங்கன்னா கோப்பரகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி. இரண்டாம் ராஜராஜ சோழனுக்கு கோப்பரகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி. இவருடைய மெய்க்கீர்த்திகள் வந்து 2 மெய்க்கீர்த்திகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 91 வரிகள் கொண்டது. அதில் வந்து 16லேருந்து 33 வரைக்கும் உள்ள அந்த வரிகள் தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ராஜராஜன். ஓகே, முதலாம் ராஜராஜன் இருக்காங்களே அவங்க காலத்துலேருந்து அந்த மெய்க்கீர்த்திகள் வந்து கல்லில் எழுதப்பட்டு வருது. இந்த மெய்க்கீர்த்திகள் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர்கள் எழுதி கொடுப்பாங்க. கல்தச்சர் வந்து அந்த கல்லை வந்து குறிச்சிருவாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா புக்கில் மீனிங் இல்லை. ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின்ஸ் கேட்டு அதாவது வரிகள் கொடுத்து அந்த மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ மீனிங் இருக்குது. பட் வந்து புக்கில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா இருக்குது. நான் சொல்ல அப்படி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும். இங்கே வண்ணம் அப்படிங்கிறது வண்ணப்பொடி. ஓகேவா? அது சுண்ணம் அப்படிங்கிறது நம்ம வந்து சுண்ணஞ்சாந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹரப்பா நகரத்தில் பார்த்துருப்போம். சுண்ணஞ்சாந்துன்னா அது ஒட்டக்கூடிய ஒரு பர்சன்டேஷன் அப்படி. ஸோ சுண்ணமும் அல்லது சுண்ணாம்பு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும். தன்னுன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குளிர்ச்சியான அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் சொல்கிறேன். தன்னுனா குளிர்ச்சியான, நறும் அப்படின்னா நறுமணம்னு அர்த்தம். நறுமணம்னா நல்ல ஸ்மெல் அப்படின்னு இருக்கு. ஸோ அதான் வாசனை அப்படின்னு வச்சுக்கேன். தன் நறுஞ்சாந்தமும் பூவும், பூ உங்களுக்கு தெரியும், புகையும் மேவிய விரையும். விரை அப்படிங்கிறது ஒரு 5 விதமான நறுமண பொருட்கள் கொண்டதுதான் விரை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொட்டம், துருக்கம், தகரம், அகில், ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான நறுமண பொருட்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க விரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பகர்வனர் அப்படின்னா இது எல்லாத்தையும் சொல்றவங்க, அதாவது விலை சொல்லுவாங்களே, ஒவ்வொரு கடைக்கும் ஒருத்தவங்க வந்து விலை சொல்லி குவிப்பாங்களே, சொல்றாங்க பகர்வனர். திரிதரும், அப்படி திரியக்கூடிய நகர வீதியும். அதாவது வண்ணப்பொடி இருக்கு, சுண்ணஞ்சாந்து இருக்கு, நறுமண சாந்து இருக்கு, பூ இருக்கு, புகை மேவிய விரை. அந்த 5 நறுமண பொருட்களால் இருக்கு. அந்த மேவியனா பரவின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பரவி இருக்கக்கூடிய புகை இருக்கக்கூடிய இடமும் இருக்கு. பகர்வனர் அப்படி எல்லாம் வச்சிருக்கவங்க விலை சொல்லிட்டே இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பகர்வனர். திரிதரு நகர வீதியும், தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நகர வீதி இது. அடுத்தது பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். அடுத்தது பட்டினும்னா பட்டு, மயிரினும் அப்படின்னா மயிரம்னா முடின்னு அர்த்தம். ஸோ அது தூய தமிழ் வார்த்தை தான். அது வந்து நம்ம வந்து கெட்ட வார்த்தை மாற்றி வச்சிட்டோம். ஓகேவா? நம்ம தான் எல்லா நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையாக மாற்றிட முடியாது. ஸோ அந்த காலத்தில் கெட்ட வார்த்தையை கூட நல்ல வார்த்தையாக மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ நல்ல வார்த்தையே கெட்ட வார்த்தையாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ மயிரினும் அப்படின்னா அந்த முடி, அதாவது இப்போ வந்து நம்ம உள்ளன் கிளாத்துன்னு சொல்ல முடியாது, ஆடுலேருந்து எடுத்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு துணிகளுக்கு நெய்யக்கூடிய சில விலங்குகள் இருக்கும். ஸோ அதோட முடி. ஓகேவா? பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும், ஸோ பருத்தாலையும், கட்டு நுண்வினை காருகர். ஸோ அதெல்லாம் சேர்த்து கட்டி ஒரு துணி செய்வாங்களே, ஸோ அந்த மாதிரி நுண்வினை காருகர். காருன்னா நெய்வல்னு அர்த்தம். அதாவது நெசவாளர்கள் இருக்காங்களே அவங்க தான் நெய்வவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காருகர் அப்படின்னு. ஓகே, பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும். ஸோ இந்த மாதிரி துணிகள் செய்யக்கூடிய அந்த நெசவாளர்களும் இருக்காங்க. தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசு அரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகும். ஸோ தூசு அப்படின்னா இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டு. ஓகேவா? தூசுனா இங்கே பட்டு. துகிர் அப்படின்னா பவளம் அர்த்தம். நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ பவளத்தை துக்கிட்டு ஞாபகம், பவளத்தை துக்கிட்டு சித்தப்பா துக்கிட்டு கேட்பாங்களா, ஸோ அந்த மாதிரி துகிர் அப்படிங்கிறது பவளம் அர்த்தம். ஸோ இந்த ஆரம் அப்படிங்கிறத இந்த ரெண்டுலேருந்து இப்படி பொருள் கூட்டி நம்ம வந்து பொருள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட சேர்த்து நம்ம பொருள் கூட்டி எடுத்துக்கலாம். அதாவது தூசும் துகிரும் ஆரமும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆரமும் அகிலும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தூசும் துகிரும் அப்படின்னா தூசுனா பட்டு, துகிர்னா வந்து என்ன சொல்லியிருப்பேன், பவளம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பட்டாலையும் பவளத்தாலையுமான ஆரம்னா ஒரு ஸ்டெயின் மாதிரி ஞாபகம், ஓகே, ஒரு அணிகலன் மாதிரி. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் அகில் இருக்குல்ல, அகிலுங்கிறது ஒரு நறுமணம் அப்படிங்கிற மாதிரி நறுமண பொருட்கள். ஸோ அதனால இந்த ஆரத்தை வந்து நம்ம சந்தனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அகில்னா ஒரு வாசனை பொருள் மாதிரி, ஓகே. ஸோ அதனால இது ரெண்டுத்துலையும் எடுத்துக்கலாம், ரெண்டுக்குமே பொருள் இருக்கு. ஸோ தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், ஆரம் அப்படின்னா சந்தனம், அகில் அப்படின்னா அது ஒரு வாசனை பொருள், ஓகே. அடுத்தது மாசு அரு முத்தும்.
ஸோ முத்தில் வந்து அந்த புள்ளி வச்சது கருப்பானது அந்த மாதிரி இருக்கும். அதை குற்றமற்ற அர்த்தம். மாசுனா குற்றம், மாசு அரு முத்தும் ஓகே, குற்றம் இல்லாத முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல ஓகே, அருங்கல வெறுக்கையோடு, அருங்கலம்னா அணிகலன் அர்த்தம் ஓகே. வெறுக்கை அப்படின்னா செல்வம் அர்த்தம் ஓகே. அருங்கலனா அணிகலன்கள், வெறுக்கை அப்படின்னா செல்வம். வெறுக்கையோடு அளந்து கடையறியா. ஸோ இவ்வளோதான்ப்பா இருக்கு, இவ்வளோ இப்போ ஒரு 10 கிராம் இருக்குது, 20 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லி அளந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அளந்து கடை அறியா, அப்படி எவ்வளோ இருக்குன்னே சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க ஓகே. அளந்து கடை அறியா வளம் ஓகே, அவ்வளோ வளம் இருக்குது. அளந்து கடை அறியா வளம் தலைமயங்கிய நனந்தலை மருகும். ஸோ எவ்வளோ இருக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நனந்தலை அப்படின்னா மருகு அப்படின்னா திருநத்தம் ஓகேவா. அப்படி வந்து தலைமயங்கிய ஓகேவா. தலைமயங்கிய அப்படின்னா இடமெல்லாம் கூச்சி வச்சிருக்காங்க, அவ்வளோ இடம் கூச்சி வச்சிருக்காங்க. தலைமயங்கிய நனந்தலைனா அவ்வளோ பெரிய அகன்ற தெரு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. தூசும் துகிரும் பட்டும் பவளமும் ஆரமும் அகிலும் மாசு முத்தும் குற்றமில்லாத முத்தும் மணியும் பொன்னும் இருக்கக்கூடிய அருங்கலன்னா அணிகலன் இருக்கு. வெறுக்கையோடு அளந்து கடை அறியா வளம். ஸோ எவ்வளோ செல்வம் இருக்குன்னே அளந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய செல்வம். தலைமயங்கிய ஓகேவா. ஸோ தலைமைனா அந்த இடம் குவிஞ்சிருக்க இடம், அவ்வளோ பெரிய குவிந்திருக்கக்கூடிய இடம். அடுத்தது நனந்தலை அப்படிங்கிறது அகன்ற இடம், மருகு அப்படின்னா தெரு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தெரு. அடுத்தது பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். ஸோ பால்வகை தெரிந்த இப்போ வந்து நம்ம ஆண் பால் பெண் பால் பிரிப்போம் இல்லையா. ஸோ பிரிச்சு வைக்கிறது, பால்வகைனா இதுதான்ப்பா, இதுக்கு இது அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பால்வகை தெரிந்த, அதாவது பகுதி பகுதியாக பிரிச்சு வைக்கா, தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும். கூலம் அப்படின்னா தானியங்கள் அர்த்தம், கூல வீதினா தானியம் விற்கக்கூடிய வீதி. ஸோ அந்த மாதிரி பிரித்து வச்சக்கூடிய பண்டம் இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்குது, தானியம் இருக்கக்கூடிய தானிய வீதி. அதாவது ஒன்று பிரிச்சு வைப்பாங்களா, இது வந்து உளுந்து, இது வந்து கேழ்வரகு, இது வந்து நெல் அப்படின்னு சொல்லி அரிசியும் பிரித்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரித்து வைக்கக்கூடிய ஒரு வீதியும் இருக்கு. அடுத்தது காளியர் கூவியர் கல் நொடை ஆட்டியர் மீன் விலை பரதவர் வெள் உப்பு பகருனர் பாசவர் வாசவர் பல்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மலி இருக்கையும். காளியர் அப்படின்னா பிட்டு விற்பாங்க ஓகேவா, பிட்டு விற்கிறாங்களே, ஸோ அவங்க தான் காளியர். ஸோ காளியர் கூவியர். கூவியர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ப வணிகர் ஓகேவா, அந்த அப்பம் விற்பாங்களே, ஸோ அவங்க. காளியர் அப்படின்னா பிட்டு விற்பாங்க, கூவியர் அப்படின்னா அப்பம் விற்பாங்க ஓகேவா. பிட்டு வந்து காலியாடிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிட்டு வந்து காலியாடிச்சு. அப்பம் வந்து கூவி கூவி அப்பம் விற்கிறாங்க, இல்லை அப்பாவை கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே. கூவி கூவி அப்பம் விற்கிறாங்க. கல் நொடை ஆட்டியர், நொடைனா விலை சொல்பவர்கள் ஓகே. கல்னா அந்த கல் இருக்கு இல்லையா, ஸோ அது மதுன்னு சொல்லுவாங்க, அது கல் நொடை ஆட்டியர், அவங்க கல்லோட விலை கூறி இருப்பவர்கள். மீன் விலை பரதவர், பரதவர்ங்கிறது அந்த மீனவர் குலத்தில் இருக்கவங்க பரதவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி மீன் விலை சொல்கிறவங்க மீன் விலை பரதவர். வெள் உப்பு பகருனர், வெள் உப்பு பகருனர் அப்படின்னா உமனர்கள் அர்த்தம், உப்பு இப்போவர் வந்து உமனர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ வெள் உப்பு பகருனர். பாசவர், பாசவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை விற்பாங்க, அப்படின்னா கயிறு திரித்து விற்பாங்க இல்லையா. ஸோ கயிறு விற்கவங்க வெற்றிலை விற்பாங்க, அவங்க வந்து பாசவர்னு சொல்லுவாங்க. வாசவர் அப்படின்னா வாசனை பொருட்கள் விற்பாங்க, ஒரு 5 பொருட்கள் விற்பாங்க. யார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலம், தக்கோலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம், இந்த 5ம் விற்கக்கூடியவங்க வந்து வாசவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏலம், தக்கோலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம் ஓகே, அந்த 5ம் விற்கிறவங்க வாசவர். பல் நின விளைஞரோடு, நினம் அப்படின்னா இறைச்சின்னு அர்த்தம். ஸோ ஓகே, பல வகையான இறைச்சியோடு ஓசுனர், ஓசுனர்னா எண்ணெய் விற்கிறவங்க அவங்க தான் ஓசுனர். செறிந்த ஊன்மலி இருக்கையும், ஊன்னா அந்த இறைச்சி ஓகேவா, இறைச்சி இருக்கக்கூடிய அந்த இடம், இதெல்லாம் சொல்லி அந்த இறைச்சி இருக்கக்கூடிய கடையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, அந்த வாசனை பொருட்கள், அப்புறம் வந்து ட்ரெஸ் விற்கிற கடை ஓகேவா, ட்ரெஸ் அந்த ஃபேஷன்ஸ்லாம் இல்லையா, அந்த கடை சொன்னாங்க, அந்த வீதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நகை கடை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அடுத்தது தானிய வீதி தானிய வீதிகள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த எப்படி சொல்றது ஃபாஸ்ட் ஃபுட் கடைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் இருக்கக்கூடிய கடை வீதிகள்லாம் சொல்லிட்டு வராங்க. அடுத்தது கஞ்சக்காரரும் செம்பு செய்குனரும் மரக்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும். கஞ்சக்காரர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பு செய்வாங்க, செம்புலாம் செய்கிறாங்க இல்லையா, வெண்கலம் ஓகேவா. வெண்கலத்தில் பாத்திரம் செய்வாங்க தான் கஞ்சக்காரர்கள் அர்த்தம். ஸோ கஞ்சக்காரர்கள்லாம் வெண்கலத்தில் பாத்திரம் செய்வாங்க அல்லது ஏதாச்சும் பொருட்கள் செய்வாங்க. அடுத்தது செம்பு செய்கினரும், செம்பில் அந்த பொருட்கள் செய்கிறவங்க. அடுத்தது மரம் கொள் தச்சரும், மரத்தில் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த தச்சரும். கருங்கை கொள்ளரும், கருங்கை அப்படின்னா இரும்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் ஓகே. ஸோ இவங்களாம் அதாவது வெண்கலத்தில் செய்கிறவங்க, செம்பில் செய்கிறவங்க, மரத்தில் செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இரும்பில் செய்கிறவங்க. இவங்களும் மண்ணூல் வினைஞரும், மண்ணூல் வினைஞர் அப்படின்னா மரபொம்மை செய்கிறவங்க ஓகே. மண்ணீட்டு ஆளரும், மண்ணீட்டு ஆளர்னா சிற்பிகள் ஓகே, மண்ணில் இந்த கல்லில் செய்யக்கூடிய அவங்க. மண்ணீட்டு ஆளரும்
பொன்செய் கொள்ளரும், அதாவது பொன் செய்யக்கூடிய கொள்ளர்கள். நன்களம் தருணரும், இங்கே நன்களம் தருணர் அப்படின்னா ரத்தனங்கள் செய்பவர்னு கொடுத்துருக்காங்க. ரத்தனங்கள் செய்பவரும். துண்ணக்காரரும், துண்ணல் அப்படின்னா தைக்கிறதுன்னு அர்த்தம். துண்ணக்காரர் அப்படின்னா தைப்பவர்கள், துணி தைப்பவங்க அவங்களும். தோலின் துண்ணரும், தோல் தைக்கிறவங்க இருப்பாங்களே அவங்க. துண்ணர் அப்படின்னா துண்ணுதல் அப்படின்னா தைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ தோலின் துண்ணரும். கிளியினும், கிளின்னா என்னன்னா துணின்னு அர்த்தம். ஓகேவா, கிளினா துணினும். ஓகேவா, கிளியினும் கிடையினும் தொழில் பல பெருகி. கிடை அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிடை அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மரம். ஓகேவா, ஒரு மரத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு தொழில், அதான் கிடையினும். ஓகேவா, கிளியினும்னா துணி, கிடை அப்படிங்கிறது நெட்டி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி மீனிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் இந்த மண் பொம்மை, அப்புறம் வந்து நன்கலம், பொன்சை கொள்ளர், ஓகேவா, இந்த மாதிரி இவங்க எல்லாரும் மேசன் எல்லா தொழில் செய்பவரும். பழுதியில் செய்வினை பால் கெழு மாக்களும். பழுது இல்லாமல், பழுது இல்லைன்னா ரிப்பேர் இல்லாமல், ஓகேவா, அதாவது எப்படி சொல்றது, தவறு இல்லாமல். ஓகே, அந்த இதுக்கு டெஃபினேஷன் இதுதான். இப்போ ஒரு மண்பொம்மை அப்படி தான் இருக்கணும், அந்த மண்பொம்மை அப்படி தான் இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் பழுதியில் செய்வினை பால்கெழு மாக்களும். கொல்லினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பான் இருக்கையும். குழலினும் யாழினும், ஓகேவா, அந்த குழல் இசை யாழ் இசைன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரியும். குரல் முதல் ஏழும், 7 ஸ்வரங்கள், அதை வந்து வலுவின்றி இசைத்து, வலு அப்படின்னா குற்றம், வலுவின்றி அப்படின்னா குற்றமின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பெறல் மரபின் பெரும்பாணர் இருக்கையும். அப்படி இருக்கக்கூடிய பாணர்கள் இருக்காங்களே, பாட்டு பாடுவாங்களே, ஸோ அவங்க இன்னும் இந்த இடத்துல இருக்காங்க. சிறு குறு கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். அதே மாதிரி இவ்வளவு சொன்னாங்களே, ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இதை தவிர சின்ன சின்ன வேலை செய்வாங்க. ஓகேவா, சிறு குறு கைவினையும் பிறர்வினை யாளரோடு, மற்றவங்க வேலை சொல்றதை கேட்கக்கூடியவங்களும். மறு இன்றி, அப்படி குற்றமின்றி இல்லாமல் இருக்கக்கூடிய மறுவூர் பாக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சு, அதாவது மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயம். ஓகே, துணிக்கடை, மேக்கப் ஐட்டம் அந்த மாதிரி. அடுத்த 2வது என்ன இருந்துச்சு, அணிகலன்கள், நகை கடை இருந்துச்சு. 3வது லைனில் அதாவது பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு, இதெல்லாம் வந்து தானிய கடை. ஓகே, அடுத்து இது என்னது, ஃபுட் ஐட்டம்ஸ். 4வது இருக்குது ஃபுட் ஐட்டம்ஸ். 5வது இருக்கு என்னது, வேலை செய்கிறவங்க. ஓகே, கிராஃப்ட் செய்வாங்களே, ஸோ அவங்க எல்லாரும். அடுத்து 6வது மியூசிக் டான்சர்ஸ் அவங்க. மற்றவங்க 8வது வந்து மற்ற எல்லா வேலை செய்வாங்க. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரிலாம் ஊர் இருக்குது. எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுவூர் பாக்கம் அப்படிங்கக்கூடிய ஊர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படுது. அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஐம்பெருங்காப்பியங்களை எந்தெந்த ஆர்டரில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. அது வந்து திருத்தணிகை உலா அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி. ஓகே, சிந்தாமணி சிவ சிந்தாமணி. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான். சிலப்பதிகாரம் அடுத்து 2வது. ஓகே, இது சிந்தாமணி சிவ சிந்தாமணி, 2வது சிலப்பதிகாரம் படைத்தான். கந்தா மணி மேகலையும் புனைந்தான். ஸோ இங்கே மணிமேகலை. நந்தா வளையாபதி தருவான். ஸோ இங்கே வளையாபதி. வாசவனுக்கின்தான் திளையாத குண்டலகேசிக்கும். ஸோ இங்கே குண்டலகேசி. ஸோ 5 பெருங்காப்பியங்கள் இப்படி இந்த ஆர்டர்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஸோ சிலப்பதிகாரத்தில் மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதில் வந்து உறையூர் மற்றும் திருவரங்கம். ஓகே, உறையூர் மற்றும் திருவரங்கம் திருச்சி. ஓகே, ஸ்ரீரங்கம் சொல்கிறாங்க. ஸோ திருச்சி அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல கொடும்பாலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. அப்போது 3 டைரக்ஷன் இருக்குது. ஒரு டைரக்ஷன் தென்னவன் மலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை போகலாம். அடுத்து இன்னொன்று வந்து சிறுமலையின் இடப்பக்கம் சென்றால் திருமால்குன்றம் அழகர் மலையா வழியாக மதுரை செல்லலாம். இன்னொன்று 3வது சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் இருந்த 3வது வழி. ஸோ இந்த 3வது வழியில தான் கவுந்தியடிகள் வந்து அந்த கோவலனையும் கண்ணையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதான் உரையிடையிட்ட பாட்டு திசையில் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு பெயர் கொடுத்துருப்பாங்க. வாய்க்காலில் பாயக்கூடிய நீரை வந்து வயலுக்கு திருப்பி வரதுக்கு ஒரு மடை. ஸோ மடை மாற்றி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மடை. உரை அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழியோட ஓட்டம். ஸோ இது செயலாகிய வயலில் பாய்ச்சுவதற்கு உரைப்பாட்டு மடை அப்படின்னு பேரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் நம்ம நிறையா நூல்களில் நிறையா பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து புகார்காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதை. ஓகேவா, இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஐம்பெருங்காப்பியங்கள் உண்டு சிலப்பதிகாரம். இந்த முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சிறப்பிக்கப்படுது. மூவேந்தர் பற்றிய செய்திகளையும் கூறுகிறது. புகார்காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம் சொல்லிட்டு 3 காண்டங்களுக்கு 30 கதைகள் இருக்கு. ஓகேவா, கோவலன், கண்ணகி, மாதவி 3 பேரோட வாழ்க்கையை பாடுவது. மணிமேகலை காப்பியத்துடன் தொடர்பு கொண்டிருப்பதனால இதுக்கு வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சார்ந்தவர். ஓகேவா, இவர் தான் வந்து அரசாழ்வார். இவங்க அண்ணன் வந்து அரசாள மாட்டேன்னு சொன்னதுனால நீ சொன்னதை நான் பொய்யாகன்னு சொல்லிட்டு இவர் உத்தரவு போன்றவர். மணிமேகலையோட ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகி கதையை வந்து கூறும்போது
அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்லுவார். இளங்கோவடிகள் என்ன சொல்லுவாங்க, நாட்டும் யாவும் ஓர் பாட்டுடை செய்யுள்னு சொல்லிட்டு இந்த காப்பியத்தை படிப்பார். ஸோ அடிகள் நீரே அருளுகன்னு எனக்கு கூறியவர் யாருன்னு கேட்கலாம். நாட்டுதும் யாம் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் சுப்புலட்சுமி. எம்எஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா மதுரை சண்முக வடிவுன்னு அர்த்தம். இவங்க வந்து 5 வயசு வரைக்கும் தான் கல்வி, அதாவது 5வது வரைக்கும் தான் படிப்பு படிச்சிருக்காங்க. 17 வயசில் சென்னை மியூசிக் அகாடமியில் கச்சேரி நடத்திருக்காங்க. மீரா திரைப்படம் தான் இவரோட மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. பட் கடைசி திரைப்படமும் அதுதான். அடுத்தது சென்னை வானிலை 1947 காந்தியடிகளின் பிறந்தநாள் என்று ஒரு பாடல் ஒளிபரப்பப்பட்டிருக்கு. இது வந்து காந்தியடிகள் எம்எஸ் சுப்புலட்சுமியில் விரும்பி கேட்ட பாடல். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரி தும் ஹரோ அப்படிங்கக்கூடிய ஒரு மீரா பஜன் அப்படின்னா அந்த மீரா பஜனை பாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் ஹரி தும் ஹரோ அப்படிங்கிறது. ஸோ அதை பாடியிருக்காங்க. அடுத்து 1954 தாமரை அணி விருது, அந்த விருது வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஹெலன் கிளர் வந்து இவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. எம்எஸ் சுப்புலட்சுமியை ஹெலன் கிளர் பாராட்டியிருக்காங்க. அடுத்து 1963 இங்கிலாந்திலும் 1966 ஐநா அவையிலும் இவங்க வந்து பாடியிருக்காங்க. அடுத்து 1974 மகசேசே விருது, அதாவது நோபல் பரிசுக்கு இணையாக சொல்லப்படக்கூடிய மகசேசே விருது வாங்கியிருக்காங்க. அந்த விருது பெற்ற முதல் இசைக்கலைஞராகவும் இவங்க தான் இருந்திருக்காங்க. அடுத்து இந்தியா வந்து மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது வாங்கியிருக்கு. ஸோ இவ்வளோ தான் எம்எஸ் சுப்புலட்சுமியோட அந்த விஷயங்கள். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு வரேன். ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது பால சரஸ்வதி. இவங்க வந்து பரதநாட்டியத்தில் ஒரு கலைஞர். இவங்க வந்து தாமரை செவ்வனி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்காங்க. அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராஜம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து வேருக்கு நீர் அப்படிங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இவங்க எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கக்கூடிய பாரதியோட வரலாற்று புதினம் எழுதியிருக்காங்க. அடுத்தது உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கை வந்து கரிப்பு மணிகள் அப்படிங்கிற புதினமாகவும், நீலகிரி படுகரின மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து குறிஞ்சித்தேன் அப்படிங்கிற புதினம், அப்புறம் மீனவர்களோட வாழ்க்கையை குறித்து அளவாய்க்கரையில் அப்படிங்கிற புதினம், அப்புறம் வேளாண் தொழிலாளர் பற்றின சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படிங்கக்கூடிய புதினங்கள், அப்புறம் வந்து கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கக்கூடிய அந்த குழந்தை தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த விஷயத்தை பற்றி எழுதுனா கூட்டு குஞ்சுகள் இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ஞ்சு மன்னகத்து பூந்துளிகள் அப்படிங்கிற அந்த ஒரு புதினங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நூல்கள் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. யாரு? ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது பார்க்க போகிறது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க வந்து மதுரையோட முதல் பட்டதாரி பெண். இந்திய அரசோட தாமரை விருது வாங்கியிருக்காங்க. ஸ்வீடன் நாட்டோட வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசோட காந்தி அமைதி விருது, இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நிறைய போராட்டத்தில் பங்கெடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வோதயா இயக்கம், அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமரபு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் இவங்க வந்து பங்கெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கணவரோடு இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிஞ்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை தொடங்கியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார் த டில்லர்ஸ் ஃப்ரீடம்ஸ், லாஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உழவருக்கு நில உரிமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் வேளாண்மை இல்லாத காலத்தில் வேளாண் உழவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது சின்ன பிள்ளை. இவங்க வந்து முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் வந்து இவங்க காலில் விழுந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எதுக்காக அப்படின்னா பெண்களை வந்து சேமிக்கிறதுக்கு தூண்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க வந்து இவங்க காலில் விழுந்திருப்பாங்க. அவங்க யாருன்னா சின்ன பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்க ஒன்றா சேர்ந்து அந்த ஆரம்பித்த குழு தான் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, களஞ்சியம் குழு. ஓகே, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னாடி இருந்துச்சு, இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இங்கே ஒருத்தவங்க வாஜ்பாய் அவர்களோட கைகளால் பெண் ஆற்றல் விருது, ஸ்திரீ சக்தி புரஸ்கார். ஸ்திரீ அப்படின்னா பெண் அர்த்தம். ஓகே, ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காங்க. தமிழக அரசோட அவ்வை விருது வாங்கியிருக்காங்க. தூர்தர்ஷனோட பொதிகை விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அண்மையில் தாமரை திரு விருதையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சின்ன பிள்ளை. ஸோ இதோட இயல் 7 கம்ப்ளீட்டட். ஸோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பெரிய லென்த்தாகவே போயிடுச்சு. ஏன்னா அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்கான மட்டும்தான் டைம் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டைமும் உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.